Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோர் குழம்புல நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பீஸ் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இதோட விதைகளையும் தோலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சம்மர் சீசனில் பூசணிக்காய் மாதிரியான நீர் காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பூசணிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் இல்லைனா சவ் சேர்த்து கூட மோர் குழம்பு செய்யலாம். பூசணிக்காயோட தோலையும் விதையும் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த பூசணிக்காயை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் நீர்க்காயின்றதுனால தண்ணி விடும். அதனால் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போது மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை 2 பக்கமும் இது மாதிரி கீறிட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் வதக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 10 பத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு கை சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மசாலாவை கெட்டி தயிரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு இது மாதிரி புளிச்ச கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மோர் குழம்பு தாளித்ததுமே சூடானோடனே தயிர் கொஞ்சம் தண்ணியாகிடும். அதனால் கெட்டி தயிராகவே எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இது மாதிரி நல்லா திக்காகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சின்ன ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய், வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மசாலா கலந்து வச்சுருக்கிற கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையே இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இது ஒரு தடவை கலந்து விட்டு வேக வச்ச பூசணிக்காயெல்லாம் சேர்த்துடலாம். பூசணிக்காயை 2 விசில் வச்சு இது மாதிரி நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு மோர் குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் துவரம்பருப்பு பச்சை மிளகாயெல்லாம் ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தயிர் சூடானதுமே மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. பூசணிக்காய் மோர் குழம்பு ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த பதத்தில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த சம்மர் சீசனில் நீங்களும் இந்த பூசணிக்காய் மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.